ஊட்டி வரை உறவு 1967ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். கேசி ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் கோவை செழியன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், கேஆர் விஜயா, எல் விஜயலட்சுமி, டிஎஸ் பாலையா, முத்துராமன், வி.கே. ராமசாமி, நாகேஷ், செந்தாமரை, சச்சு, சுந்தரிபாய் அப்படின்னு பல முன்னணி நடிகர்களும் நடிச்சிருந்தாங்க. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சிருந்தாரு. நடிகை விஜயலட்சுமி திருமணத்துக்கு முன்பு நடித்த கடைசி திரைப்படம் இது. சிவாஜி அவர்களே ஸ்ரீதர் கிட்ட தன்னை வைத்து ஒரு காமெடி படம் எடுக்கும்படி கேட்டுக்கொண்டாராம். அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் இது. ஸ்ரீதர் இயக்கிய சில உணர்வு பூர்வமான படங்களில் நடித்த சிவாஜி அவர்கள் அதுக்கப்புறம் அவர்கள் தனது அடுத்த கூட்டு முயற்சியான ஊட்டி வரை உறவுக்கு ஒரு இலகுவான ஸ்கிரிப்டை தயாரிக்க சொன்னார். கோவை செழியன் ஸ்ரீதரின் காதலிக்க நேரமில்லை போன்ற ஒரு படத்தை தயாரிக்க விரும்பியதால தயாரிக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டாரு. மேலும் அந்த படத்தின் நடிகர்களை நடிக்க வைத்து ஊட்டியில படமாக்க வேண்டும் அப்படின்னும் ஸ்ரீதர் வலியுறுத்தினாரு. மெரினா கடற்கரைக்கு அருகில் உள்ள காந்தி சிலையில ஸ்ரீதரும் கோபுவும் ஸ்கிரிப்டை பற்றி விவாதித்து 2 மணி நேரத்திற்குள்ள முடிச்சிருக்காங்க. காதலிக்க நேரமில்லை அப்படின்ற புதுமை கதையை உருவாக்கிய அதே பேனா அதே பாணியில மற்றொரு கதையை உருவாக்கியது. அதுதான் ஊட்டி வரை உறவு. நகைச்சுவையே பிரதானமாக கொண்ட கதை இது. கண்ணுக்கு விருந்தான வண்ணப்படம். ஸ்ரீதரின் நகைச்சுவை வசனங்களை பாராட்டப்பட்டது. ஹலோ, யாரது? யார் வேணும்? டாக்டர் சார் இருக்காருங்களா? டாக்டரா? அதைத்தான் கேட்கிறேன். இது டாக்டர் வீடுங்களான்னு? இது ஆஸ்பத்திரி இல்லைங்க, இது வீடு. ஆமா, அதான் இப்பத்தானே ஐயா சொன்னேன். அதுக்குள்ள திருப்பி அதே கேட்கிறேன் என்கிட்ட. யாரா சுத்த மடையனா இருக்கிறேன்? வையா கிளியா? யோ, நம்பர் தப்பா போயிருக்கோம். ஏன் அதுக்கு தவளை மாதிரி கத்துற? நீ வைய நம்பர் என்ன? 318. அதைத்தான் போட்டேன். மறுபடியும் போடுங்க. அவன் என்ன வையன்றான? என்னடா இவனுக்கு பண்ற கூத்து? ஹலோ, யாரு வேணும்? டாக்டர் சார் இருக்காருங்களா? மறுபடியும் டாக்டரா? ஏண்டா உனக்கு அறிவில்ல? இங்க டாக்டரும் கிடையாது, நர்ஸும் கிடையாது. ஏண்டா கபோதி பயல, இப்பத்தானே உனக்கு மடையம் பட்டத்தை நான் கொடுத்தேன், மறந்துட்டியா? சாரு, நான் மடையன்? நானா மடையன்? நீ மடையன்? உங்க அப்பா மடையன்? உங்க பரம்பரையா மடையன்? ஏடா போன்ல பேசுறதுக்கு யோகியல ஏன் போன வச்சிருக்கிற? பரதேசி பயல. ஐயோ சக்கரம். ஹலோ, வச்சுட்டான் பரதேசி. எனக்கும் போனுக்கு லாயக்கில்ல, நீ பண்ணு. மடையன்றா சொன்னா சொல்லிட்டு போற. சரியா பார்த்து பண்ணு. உன்னைய மடையங்க போற. யார வேணா அந்த பயலா பயம் பட்டை எழுப்புற மாதிரி ஒரு குச்சி எடு. ஹலோ ஹலோ ஹலோ, இஸ் இட் 318 ப்ளீஸ்? இது வேற, இது வேற. ஐயா கேட்டுக்க. See, I represent Clinton Mission of Rio de Janeiro. எனக்கு தெரியாதுங்களே, நான் இல்லைங்க. I would like to strongly impress that this is the only mission. மிஷனா? ஐயா மிஷன் வியாபாரம் எங்களுக்கு இல்லைங்களே. No, no, no. I mean this is the only mission which is reputed for its philanthropic ideas. ஐயோ, அந்த மாதிரி யாருமே இல்லைங்களே, எல்லாம் சவிக்கமா இருக்காங்க. I request your good self to attend the meeting this evening. Will you? இந்த குஸ்ட்ரெயினா? என்னடா குஸ்ட்ரெயினை கேட்கறான்? என்னென்னமோ இங்கிலீஷ்ல பிடிக்கிறான். இதுக்குத்தான் 4 கிளாஸ் படிச்சிருக்கணும்ங்கிறது. நீ பேசி. Hello? Yes, I understand. I'm ready. Oh, that's my father. Hey, yes, I'm coming. அப்பா, முக்கியமான ஒரு கூட்டம் நடக்க போகுது. அதுக்கு ஊர்ல உள்ள பெரிய மனுஷாலை எல்லாம் கூப்பிடுறாங்க. அப்ப நீ போ, எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. தயாரிப்பாளர் கோவை செழியன் காதலிக்க நேரமில்லை படத்தை போலவே இன்னொரு படத்தை தயாரிக்க வேண்டும் அப்படின்ற விருப்பத்துடன் ஸ்ரீதர் கிட்ட வந்திருக்காரு. ஆனால் காதலிக்க நேரமில்லை படத்தில் நடித்த அத்தனை கலைஞர்களும் நான் தயாரிக்கும் படத்திலையும் இடம்பெற வேண்டும் அப்படின்னு நிபந்தனை வச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, காதலிக்க நேரமில்லை போன்றே ஊட்டி மலை தொடரில் படமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு விரும்பியிருக்காரு. நிபந்தனையை ஏற்றுக்கொண்ட ஸ்ரீதரும் கோபுவும் மெரினா கடற்கரையில் காந்தி சிலைக்கு பின்பாக அமர்ந்து கதை பேச தொடங்கினாங்க. குடும்பத்துக்கு தெரியாமல் பாலையாவுக்கு இன்னொரு மனைவி இருப்பது போல கதையை தொடங்கி
அந்த இன்னொரு மனைவியின் மகள் அவரை தேடி வர அவளது பெட்டி கதாநாயகியின் கையில் கிடைக்க அதனால் ஏற்படும் குழப்பங்களை திருப்பங்களாக்கி நகைச்சுவை கதையை உருவாக்கிவிட்டார்கள். கோபுவும் நாகேஷ் சச்சு ஜோடியை வைத்து டாக்டர் திருப்பதி அலமேலு கதாபாத்திரங்களை உருவாக்கினாரு. 2 மணி நேரத்தில் உருவாக்கப்பட்ட அந்த கதை தான் ஊட்டி வரை உறவு படமாக உருவானது. காமெடி ஆள்மாறாட்ட கதைகள் எழுதுவது அவ்வளவு சுலபமே கிடையாது. ஆனால் கோபுவுக்கும் ஸ்ரீதருக்கும் மிகவும் சுலபம் போல. அதனால்தான் காதலிக்க நேரமில்லையில தொடங்கி பல படங்கள் இவர்களால சாதிக்க முடிஞ்சது. அப்பா ஏன் உட்கார்ந்துருக்கீங்க? இல்ல இது வரைக்கும் நான் இங்க உட்கார்ந்து இல்லையே, சும்மா உட்கார்ந்து உட்கார்ந்தேன். செய்யக்கூடாத தவற செய்துட்டு யாருக்கோ பயந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்க மாதிரி இருக்க. எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதாவது உனக்கு விஷயம் தெரியுமோ? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு பெரிய அமக்களம் இல்ல, அதாவது ஒரு மாறுதல் அமக்களம். என்னப்பா மாறுதல் அமுக்களம்? என்ன உளறீங்க? நான் இருக்கா உளரணும்? ஆமா, நீ காலையிலே ஊர்ல வந்துட்டியாம என் வீட்டுக்கு வரல? மனசு சரியில்லை, நேரா ஆபீஸ் போயிட்டேன். பத்தியா அப்பனுக்கு மகனுக்கு ஒரே மாதிரி இல்ல. எனக்கு இன்னைக்கு ஏப்பா நடுறீங்க? ஊட்டி இல்ல, எரியுது, குளிர். என்னப்பா அந்த பொண்ணை அப்படி பாக்குற? உனக்கு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? என் ஃப்ரெண்டு நச்சினார்க்கு நியச்சிவன், இது நச்சினார்க்கு நியச்சிவன் அப்படின்னு ஒருத்தர் பெரிய லட்சாதிபதி. என்னம்மா அப்படி பாக்குற? யார் தெரியுமா? என் மகன் ரவி. ஆமா, இப்ப நான் என்ன சொன்னேன்? சிவனை பத்தி சொன்னீங்க. எந்த சிவன்? பாவநாசன் சிவன். அவர்ல நச்சினார்க்கு நியச்சிவன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணான்? என்னென்னமோ பண்ணானே. என்னப்பா குழப்புறீங்க? நான் குழப்பல்லப்பா, வயசாய் போச்சு பாரு, பொண்ணு ஞாபகத்துக்கு நிக்க மாட்டேங்குது. அந்த பொண்ணு சுந்தரி பாபா தம்பி, அந்த பொண்ணு யாருன்னு கேட்டான். நான் சொல்றதுக்காக வாய திறந்தேன், நீ உள்ள இருந்து வந்துட்ட. இப்ப நீ ஏன் சொல்லு? ஆமா ரவி, இந்த பொண்ணுடைய தகப்பனார் பெரிய லட்சாதிபதியா. பெரிய லட்சாதிபதி. இந்த பொண்ணை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. 15 நாளைக்கு முன்ன திடீர்னு இந்த பொண்ணுடைய தாயார் தவறி போயிட்டாங்க. இவங்களை எவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியும்? அவளை எனக்கு சின்ன வயசுல இருந்தா தெரியும். இதே நீங்க என்கிட்ட சொல்லக்கூடாது. நான் மறந்துட்டேன். அந்த குடும்பம் சாமான்யமான குடும்பமா? அந்த சிவம்பைய இருக்கான கொஞ்சம் நஞ்சமா செஞ்சிருக்கான். வெறும் சத்திரமும் சாவடியுமா கட்டி வச்சு சோத்தையா அள்ளி போட்டிருக்கான். அப்புறம் என்ன, அவர் மனசு உடைஞ்சு போய் பொண்ணை இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு மனசு நிம்மதிக்காக கோயில் குளமும் சுத்த போயிட்டாரு. குளத்தை சுத்த போயிட்டான். திரும்பி வருவாரா? அநேகமா வரலாம்னு நினைக்கிறேன். படுவாய் ஒருவேளை பொண்டாட்டி பேர் இருக்கக்கூடிய பிரியத்தினால என்னென்ன பண்ணுவானோ. புடியோன்னு செய்யறதுக்கு அவனுக்கு சக்தி இல்ல. இருந்தாலும் எனக்கு தாங்கலையே. ஏமா, இந்த பொண்ணோட அப்பா இங்க வந்தப்ப நீங்க இருந்தியா? நீ இருந்தியா? அவ எங்கப்பா இருந்தா? விறுவிறுன்னு ஓடி வந்தான், கதைய சொன்னான், ஒப்பாரி வச்சான், பொண்ணை என்கிட்ட ஒப்படைத்தான். படுவாய் போய் வந்திருக்கானே, உங்களுக்கு காப்பி கொடுப்போம் அப்படின்னு திரும்பி பார்த்து ஆளையா காணும் போயிட்டான். ஆமா, இப்ப இவங்க சொத்தெல்லாம் யாரு காப்பாத்துறது? உங்க சொத்தெல்லாம் பாப்பா இப்படி கிண்டி எல்லாம் கேட்கலாம். எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஞாபகம் இருக்கா? அவன் தூயெல்லாம் என்கிட்ட ஒண்ணு சொல்ல, அவன் போயிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க பால் சாப்பிட போறீங்களா? உன் பையனுக்கு போடு. சரி, பொண்ணு கண்ணுக்கு லட்சணமா இல்ல, சொத்து கூட நிறைய இருக்கா. அம்மா என்ன சொல்றீங்க? இல்ல, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நீ ரொம்ப கலப்பா இருக்க, குளிச்சுட்டு சாப்பிடுவாப்ப. ஊட்டி வரை உறவு திரைப்படத்தில் அமைந்த ஒரு அற்புதமான பாடல் தான் தேடினேன் வந்தது அப்படின்ற பாட்டு. இந்த பாடலை இசையரசி பி. சுசிலா அவர்கள் ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருந்தாரு. தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது, வாசலில் நின்றது, வாழவா என்றது. தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது,
திறந்து கொள்ளாதோ பெண்ணென்றால் தெய்வ மாளிகை திறந்து கொள்ளாதோ தேடினேன் வந்தது நாடினேன் தந்தது வாசலில் நின்றது வாழவா என்றது இனி கலக்கம் என்றும் இல்லை இதில் விளக்கம் சொல்வதும் இல்லை இனி கலக்கம் என்றும் இல்லை இதில் விளக்கம் சொல்வதும் இல்லை இனி உறக்கம் உண்டு விழிப்பதுண்டு மயக்கம் உண்டு நெஞ்சே இனி உறக்கம் உண்டு விழிப்பதுண்டு மயக்கம் உண்டு நெஞ்சே பெண்ணென்றால் தெய்வ மாளிகை திறந்து கொள்ளாதோ பெண்ணென்றால் தெய்வ மாளிகை திறந்து கொள்ளாதோ படத்தின் கதை என்னன்னா டி.எஸ். பாலையா ஒரு பணக்காரர். அவரின் மகன் சிவாஜி அவர்கள் சொந்த பிரச்சனை காரணமாக வீட்டை விட்டு ஓடி வரும் கே.ஆர். விஜயாவின் கார்ல விபத்தில் சிக்குகிறார் எல். விஜயலட்சுமி. அடிப்பட்ட மயக்கத்தில் இருக்கும் விஜயலட்சுமியை அப்படியே விட்டுவிட நேருகிறது விஜயாவுக்கு. அதே சமயம் அவரிடமிருந்த பெட்டி தவறுதலாக விஜயாவின் கைக்கு வருகிறது. அதில் பாலையாவின் இன்னொரு தாரத்தின் மகள் விஜயலட்சுமி அப்படின்னு தெரிய வர பாலையாவிடம் நான் தான் உங்கள் மகள் அப்படின்னு நம்ப வைத்து அங்கேயே பாலையாவின் நண்பர் மகளாக தங்குகிறார் கே.ஆர். விஜயா. இதற்கு நடுவில் பாலையாவின் மகனான சிவாஜி அவர்களுக்கு இந்த விவரம் தெரிய வர விஜயா தன் தங்கை இல்லை அப்படின்றது தெரிந்து தன் உண்மையான தங்கையை கே.ஆர். விஜயாவின் துணையுடன் தேடுறாரு. அதே போல முத்துராமனும் விஜயலட்சுமியும் காதலர்கள். முத்துராமனுக்கு தன் காதலை தந்தையான வி.கே. ராமசாமியிடம் சொல்றதுக்கு பயம். அதனால் தன் நண்பனான சிவாஜி அவர்களின் உதவியை நாடுறாரு. அதற்கு ஒரு திட்டம் போட்டு விஜயலட்சுமியை முத்துராமனின் வீட்டிலேயே தங்க வைக்கிறாரு சிவாஜி அவர்கள். சிவாஜி அவர்களுக்கு தன் தங்கையான விஜயலட்சுமியை கண்டு கொண்டாரா? கே.ஆர். விஜயாவின் உண்மை பிரச்சனை என்ன? முத்துராமன் மற்றும் விஜயலட்சுமி மற்றும் சிவாஜி கணேசன் கே.ஆர். விஜயாவின் திருமணம் எப்படி நடந்தது அப்படின்றதை சிறந்த காமெடி திரைக்கதையோடு சொல்லியிருக்கிறாரு ஸ்ரீதர். இது என்ன புது பழக்கம்? ஏன் இல்ல எப்போ அம்மா தான் கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க, இன்னைக்கு என்ன கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க? ஏன் அம்மாவுக்கு ரொம்ப வேலையோ? வேலையோ வேற என்ன காரணமோ? விளக்கம் தேவை, விளக்கம் தேவை. அதே உங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும். நல்லா பேசுறியே. இவ்வளவு புத்திசாலித்தனத்தை அவங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது போகட்டும், இந்த வீட்டுல உன்னுடைய செல்வாக்கு இதுவரையிலும் ரொம்ப பிரமாதமா தான் இருக்கு. அது போகட்டும், நீங்க உங்க தங்கையை கண்டுபிடிக்க முடியல. நான் போறதுக்கு முன்னாலே அவளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து அனுப்பிச்சிட்டாங்க. இந்தாங்க. இப்ப அவன் எங்க இருக்கா? பாலை எடுத்துக்கிட்டு ரவி ரூமுக்கு போயிருக்கா. ரவி ரூமுக்கா? அவன் ஏன் அங்க போறான்? நான் தான் கொடுத்து அனுப்பினேன். இங்கதான் குழப்பமே ஆரம்பம். இங்கதான் குழப்பம் இருக்கு. வேலைக்காரங்கிட்ட பாலை கொடுத்து அனுப்பிக்கப்படாதோ? அப்பா வந்து என்ன வந்து? இல்லப்பா வந்து ஒண்ணு வர வேண்டாம், அங்கே இருக்கட்டும். அது இல்லப்பா, மோள கொட்டுன்னு சொன்னீங்களா? யாருக்கு? உனக்கு இல்லப்பா, உங்க அம்மாவுக்கு எனக்கு கல்யாணத்துல கொட்ட போகுது. என்ன என்னது? 60ஆம் கல்யாணத்துலப்பா. அந்த குட்டி பேருந்தா ஏன் விஜயா பண்ண? வெளியே பாடி விஜயா. பேசாத பேசாத பேசாத. இந்த பொண்ணை ஏன் இங்க உட்காந்து வச்சிருக்கிற? இது என்ன இது? பேச்சு துணைக்காகப்பா. பேச்சு துணையா? அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. பொழுது பகல என்ன பண்றது? உங்களுக்கு பொழுதுபோக்கு, எனக்கு இங்க அவஸ்தையா இருக்க. என்ன அவஸ்தை? எனக்கு என்ன இருக்கு தெரியுமா? இது இருக்கு. எது? இது பிரஷர். யாரு? பிரஷர், ரத்த கொதிப்பு. ஆமா, அதனால அத இந்த வீட்டுக்குள்ள பேச்சா கேட்கப்படாது. நீங்க பேசாம இருக்க முதல்ல. நான் பேசலாம், டாக்டர் ஸ்பெஷலா என்கிட்ட சொல்லிருக்காங்க, நீங்க மட்டும் பேசுங்க. ஆமா, மத்தவங்க பேசவே படாது, எனக்கு ஒத்துக்காது. நீங்க உட்கார பாருங்க.
நீ உட்கார்ந்தா கலகாண்டு பேசுவ. உன் சத்தமே எனக்கு பிடிக்கல, சரியில்லை. புறப்படு, எனக்கு ஒண்ணும் புரியல. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.